இந்த 5 கதைகள்ல வர்ற ஒவ்வொரு நீதியும் உங்க வாழ்க்கைய கொஞ்சமா இல்ல கண்டிப்பா மாற்றும். நட்பு என்ற பெயரில் நடந்த துரோகம். முடிவில் யார் தோற்றாங்க? ஒரு காட்டில் கழுகும் நரியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் நரி தன் குட்டிகளை பாதுகாப்பாக வைக்க கழுகின் கூட்டில் விட்டு செல்ல அனுமதி கேட்டது. நட்பு என்பதால் கழுகும் சம்மதித்தது. ஆனால் சில நாட்களில் நரியின் மனதில் தீய எண்ணம் வந்தது. கழுகு இல்லாத நேரத்தில் அது கழுகின் குட்டிகளை கொன்று சாப்பிட்டது. கழுகு திரும்பி வந்து உண்மையை அறிந்தது. நேரடியாக பழி வாங்காமல் ஒரு எரியும் தீயில் இருந்து ஒரு இறைச்சி துண்டை தூக்கி நரியின் குடிசையில் போட்டது. குடிசை தீப்பற்றி நரியின் குட்டிகள் அழிந்தன. நரி தான் செய்த துரோகத்தின் விளைவை உணர்ந்தது. துரோகம் செய்தவன் அதன் விளைவிலிருந்து தப்ப முடியாது. இந்த கதையை பார்த்தா யாரையும் இனிமேல் மட்டமா நினைக்க மாட்டீங்க. ஒரு காட்டில் எலிகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. ஆனால் ஒரு நாள் யானைகளின் கூட்டம் அவர்களுடைய பாதையில் நடந்தது. இதனால் பல எலிகள் யானைகளின் கால்களுக்கு அடியில் மிதிப்பட்டு இறந்தது. எலிகளின் தலைவன் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என துணிந்து யானைகளின் அரசனை சந்தித்தான். தயவு செய்து உங்கள் பாதையை மாற்றுங்கள். தினமும் உங்கள் கூட்டத்தினரால் எங்கள் நண்பர்கள் பலரை நாங்கள் இழக்கிறோம் என வேண்டுகோள் வைத்தது. யானை அரசன், நீ எல்லாம் ஒரு ஆள், நீ சொல்வதை நாங்கள் கேட்பதா என எண்ணி மறுத்துவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு யானைகள் வேட்டையாடிகளின் வலையில் சிக்கின. யாரும் உதவ முன்வரவில்லை. அப்போது எலிகள் வந்து தங்கள் பற்களால் வலைகளை கடித்து யானைகளை விடுவித்தன. யானை அரசன் வெட்கப்பட்டு எலிகளை மதிக்கத் தொடங்கினான். நீதி, சிறியவரை இகழாதே. உதவி எங்கிருந்து வரும் என்று யாருக்கும் தெரியாது. பொய் சொல்லி வெற்றி பெறலாம், ஆனால் அது எத்தனை நாள் நீடிக்கும்? ஒரு குளத்தில் கொக்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அக்குளத்தில் மீன்கள் அதிகம். ஆனால் தினமும் காத்திருந்து மீன்களை பிடிக்க கொக்குக்கு சோம்பேறித்தனம். அதனால் புத்திசாலித்தனமாக ஒரு திட்டம் தீட்டியது. ஒரு நாள் கொக்கு சோகமாக நின்றது. குளத்திற்கு வந்த மற்ற பறவைகள், ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க, கொக்கு, அதுவா, கூடிய சீக்கிரம் இக்குளம் வறண்டு போக போகிறது. அதனால் நாளை முதல் நான் வேறு குளத்திற்கு போக போகிறேன் என்றது. இதை கேட்ட மீன்கள், எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்றது. கொக்கு, சரி சரி, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சில மீன்களை மட்டுமே என்னால் அழைத்து செல்ல முடியும் என்றது. அதன்படியே சில மீன்களை மட்டுமே ஒவ்வொரு நாளும் அழைத்து செல்லும். ஒரு நாள் நண்டு ஒன்று, என்னையும் புதிய குளத்திற்கு கொண்டு போ என்றது. கொக்கும் சம்மதித்தது. பறந்து சென்று தரையிறங்கும் முன் வழியில் எலும்புகள் கிடந்ததை பார்த்த நண்டு உண்மையை புரிந்து கொண்டது. அது உடனே கொக்கின் கழுத்தை பிடித்து இறுக்கி தப்பித்தது. நீதி, பொய் நீண்ட நாள் நிலைக்காது. புத்திசாலி எப்போதும் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வான். இன்னும் இப்படியான வாழ்க்கை பாடங்கள் நிறைந்த கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காகமும் பாம்பும். சண்டை இல்லாம எதிரியை வீழ்த்த முடியுமா? ஒரு பெரிய மரத்தில் காகம் கூடு கட்டி வாழ்ந்தது. அதே மரத்தின் கீழ் ஒரு பாம்பு இருந்தது. காகம் முட்டையிடும் ஒவ்வொரு முறையும் பாம்பு அதை சாப்பிட்டு விடும். காகம் பலமற்றது, ஆனால் புத்திசாலி. ஒரு நாள் அது அரசரின் மாளிகைக்கு சென்று ஒரு தங்க நகையை தூக்கி வந்து பாம்பு வாழும் குழியில் போட்டது. நகையை தேடி வந்த காவலர்கள் குழியை தோண்டினார்கள். அப்போது பாம்பு பிடிபட்டு அழிந்தது. காகம் நிம்மதியாக தன் வாழ்க்கையை தொடர்ந்தது. நீதி, பலம் இல்லாவிட்டாலும் புத்தி இருந்தால் வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு காட்சியே உண்மையான நட்பை சொல்றது. ஒரு நாய் மற்றும் ஒரு நரி நண்பர்களாக இருந்தன. எப்போதும் சேர்ந்தே சுற்றி வந்தன. ஒரு நாள் காட்டில் ஆபத்து ஏற்பட்ட போது நரி நாயை பற்றி கவலைப்படாமல் ஓடி மறைந்தது. ஆபத்து நீங்கிய பின் நரி திரும்பி வந்து, நாம் நண்பர்கள்தானே என்றது. நாய் அமைதியாக அதை விட்டு விலகிச் சென்றது. அதற்கு புரிந்தது, நட்பு சொல்லில் இல்லை, செயலில்தான். நீதி, ஆபத்தில் துணை நிற்பவனே உண்மையான நண்பன்.